அனைவருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பழைய வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில நானும் வில்லேஜ் டெண்டரும் லைவ் வந்தோம். பட் வந்து என்னன்னா, மார்க்கெட் நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. இன்னொன்னு எப்படினாலும் 2 பேருக்குமே ஸ்டாக் நேம் வந்து எதிர்பாராம வாயில வந்ததுனால, ஸோ செபியோட ரூல் அஃபெக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ அதனால லைவ் வந்து இன்ஸ்டால கட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இதுக்கு அடுத்து வந்து நான் அவருடைய P&Lயும் போஸ்ட் பண்றேன். என்னுடைய P&Lயும் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் தான். பட் என்னன்னா எதிர்பார்த்த மாரி எந்த ஸ்டாக்குமே வந்து நமக்கு பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு 2 ஸ்டாக் மட்டும் தான் போச்சு. மிச்சம் எந்த ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படி மட்டும் ஒரு வேளை இன்னைக்கு போயிருந்துச்சுன்னா, இன்னைக்கு ப்ராஃபிட்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு அப்டேட் வந்து என்னன்னா, நான் சென்னையில இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நாளைக்கு சென்னையில இருக்கிற மாரி பிளானு. ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான். போர் அடிக்குது ஓப்பனா சொல்லணும்னா. இந்த போரிங்க தடுக்கிறதுக்காக தான் இந்த லைவ் ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, லைவ் வந்து உண்மையிலேயே ட்ரேடிங் ஹவர்ஸ்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நான் இன்னொருத்தர்ட்ட உட்காந்து ட்ரேட் பண்றேன் அப்படின்னா கூட, நான் அந்த ஒன் டூ ஒன் உட்காந்து கூட நான் ட்ரேட் பண்ணலாம். பட் அது எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு வரையும் செட் ஆகல. செபியோட ரூலும் நமக்கு வந்து பார்க்கணும் இல்லையா? இன்னொரு லைவ்ல வந்து ஒரு கன்டென்ட்னு ஒண்ணு இருக்கணும். சும்மா நாங்க பாட்டுக்கு கூட்டாம்போக்குல ஒரு ஸ்டாக் நேமே சொல்லாம அது இதுன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதனால லைவ் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மாசம் முன்னாடி வந்து அந்த ஒன் டூ ஒன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஆரம்பிச்சு, அத அப்படியே இடையில ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, டிராவல் சத்தியமா முடியல. ஒரு ஒன் டேல வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம சென்னை டூ திருநெல்வேலி போயிட்டு, திருப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது, ஆ நம்ம ஒர்க் வந்து ஊர் சுத்துறது இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா கன்டென்ட் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ என்னால வந்து கரெக்ட்டா வந்து பண்ண முடியல. அந்த ஒரு ரீசன்னால அத வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒழுங்கா பண்ணணும், இல்ல பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் அதான். அதனால அத வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் சென்னையில இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்னை நியர்பை சென்னை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் ஒரு 1 1/2 ஹவர் டிராவல் டைம்ல இப்ப நான் இருக்கிறது நியர்பை பூந்தமல்லி ஓகேங்களா? ஸோ இங்கருந்து உங்க ஏரியாவுக்கு ஒரு 40 டூ 45 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நான் பைக்ல டிராவல் பண்ணி வந்துர முடியும். ஸோ நீங்க அப்படி எதுவும் விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ஒன் டூ ஒன் கிளாஸ் வந்து நான் மறுபடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிரைசிங்கும் பாதி ஆக்கியாச்சு. ஸோ ஒருவேளை நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதோட லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். அத பத்தின டீட்டெயில் வந்து எனக்கு வீடியோ எடுத்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படினாலும் அது ஒர்த்தா தான் இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம ஒரு கோர்ஸே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 1 இயர் ஆக்சஸ் 5K வரும். ஸோ அதே சேம் பிரைஸ் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு 2மே வந்து 1 மாரி தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ஒண்ணு வந்து ஃப்ரீயா கிடைக்கிற மாரி தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்னும் சரியாகல. இந்த டாக்ஸ் அதாவது ஃபினான்ஷியல் இயர் குளோசிங் இருக்கு. இந்த எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸஸ் ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டாக் எல்லாமே க்ளோஸ் பண்ணி லாஸ புக் பண்ணி, அடுத்த மாசம் வந்து ஃப்ரெஷ்ஷா பை பண்ணி அத கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நடக்கிறதுனால மார்க்கெட் இந்த மாசம் ஏறுறது அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்ல. ஏறுனாலும் நான் எப்பவுமே டோன்ட் பிரெடிக்ட் த மார்க்கெட், ஜஸ்ட் ஃபாலோ த மார்க்கெட். அதனால வந்து மார்க்கெட்ட வந்து நானு பிரெடிக்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன் இப்படிதான். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. மேபி அப்படி போச்சுன்னா நமக்கு பழைய மாரி 20, 30 ட்ரேட்ல வந்து பயங்கரமா பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களால இது பண்ண முடியும். ஆ பிராக்டிஸ் தான் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு செபி வந்து எல்லாரையும் ரொம்ப பயங்கரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. மெயின் வந்து என்ன? மக்கள வந்து காப்பாத்தணும். ஸோ அதுதான். அதனால வந்து நம்ம எல்லாமே ஜென்யூனா தான் பண்றோம். ஸோ உங்களுக்கும் தெரியும். அதனால வந்து வாங்க ரொம்ப வளவளன்னு பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ இத வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். நான் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் என்ட்ரி எடுத்து இதில வேணும்னே லாஸ் பண்ணேன். அடுத்து இந்த ஸ்டாக் வந்து போகும்னு பெருசா என்ன சொல்றது? எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து அதோட டார்கெட் அத ரீச் பண்ணல. அடுத்து இந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து என்னன்னா, 1 ஹவர் கேண்டில் பிரேக் ஓவருக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் வாங்கினேன். இதுவும் என் மிஸ்டேக் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஓகே. இத ஒண்ணும் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. இந்த ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் இன்னைக்கு வந்து நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு ஸ்டாக்கு. ஏன்னா இதோடைய அப்பர் சர்க்யூட் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெரோதால ரொம்ப ராங்கா இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக் இது வந்து ஒரு 200 வச்சுக்கோங்களேன். 205 அப்படின்னு அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆ 20% அப்பர் சர்க்யூட் 200 அப்படின்னா, அது 190 தான் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அது 200ன்னு இருந்தா 204 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால அது வந்து நான் என்ட்ரி காலையிலேயே எடுத்துட்டேன். இந்த கேண்டிலுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்துட்டேன். பட் வந்து அப்பர் சர்க்யூட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குயிக் எக்ஸிட் ஆயிட்டேன். இத பத்தி நான் லைவ்லயே நான் காலையில சொன்னேன். ஒரு 10 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து எஃப்&ஓ ஸ்டாக்கு. ஸோ அடுத்து இது வந்து பெருசா மூவ்மெண்ட் ஆகல. ஓகேங்களா? இது இன்னும் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவ்வளோதான். பட் பெருசா லாஸ்லாம் இல்ல. அடுத்து வந்து இந்த ஸ்டாக்கு மூவ்மெண்ட் இல்ல. அட்டூல் சொல்லிட்டேனே. சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது கடைசி நேரத்துல வந்த ஸ்டாக்கு. போகல. அடுத்து இவர் வந்து என்ன சொல்றது, அப்பர் சர்க்யூட் ரொம்ப கம்மி. ஆனா தெரியாம என்ட்ரி எடுத்து என்ன சொல்றது, குயிக் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுலயும் அப்பர் சர்க்யூட் சேஞ்ச் பண்ணிட்டாங்களோ? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு.
ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்து இவர் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன டார்கெட்டு கடைசி நேரத்தில். இன்றைக்கி காப்பாற்றினது இவங்க 2 பேரும் தான். எந்த ஒருத்தர் ஒன்று, அப்புறமா வந்து எந்த ஒருத்தர். இவர் தான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்ட நாயகன் வந்து விருது வந்து இவருக்கு தான் கொடுக்கலாம். இவருமே மதியானம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தார். பட் வந்து நல்லபடியாக போய் ஃபுல் டார்கெட் வந்து இன்றைக்கி ஹிட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஓவரால் வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25.2K வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்போமா. 1358 ரூபா போயிருக்கு. இல்லை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து நான் வேணும், அதாவது இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய மிஸ்டேக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பட் இங்கே வந்து நான் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்தேன், தேவையில்லாத ரிஸ்க் இது. ஸோ அடுத்து ஓகே, இது வந்து நான் 1 ஹவருக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்தது. ஸோ இதுவும் நான் பண்ண மிஸ்டேக் தான். இது ஒன்றும் பண்ண முடியாது, இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ என்னுடைய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டாக்கில் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 30K வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 10% நான் எடுத்திருப்பேன். பட் வந்து நான் பண்ண சில சில்லி மிஸ்டேக்னால கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மி தான். பட் ஓகே, டுடே இஸ் ஆல்சோ குட் டே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, இந்த குவான்டிட்டி ஆடிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. எனக்குமே சம்டைம்ஸ் வந்து ஹியூஜ் லாஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ட்ரை பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். இப்படியும் ஒரு வழி இருக்குது. ரிஸ்க்கை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஸ்டேட்டஸு. இது வந்து நம்ம வில்லேஜ் ட்ரேடர் எனக்கு அனுப்பிச்ச லிஸ்ட்டு. இதில் கீழே வந்து 1.2 லேக் காட்டுது. இது வந்து என்னென்னா ஓவரால் எல்லாமே. ஸோ வந்து ஸ்விங்கு ப்ளஸ் இன்ட்ராடே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காரு. நான் தனித்தனியாக கேட்டேன். பட் அவர் வந்து வெளியில் இருக்கிறதுனால எனக்கு வந்து மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் தான் கிடச்சிது. ஸோ அது கொஞ்சம் பெரிய அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் நம்பர்ஸ் வந்து ரொம்ப நார்மல். நமக்கு மெயினே வந்து அந்த ட்ரேடிங் தான். ஸோ அதனால் 2 பேருமே சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணோம். லைவில் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா சத்தியமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ லைவ் வந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா. இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அது எல்லாமே வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 1 ஹவர் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 PM ஸோ எப்போ நம்ம க்ளோஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். மற்றபடி எல்லாமே இதில் போட்டிருக்கேன். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் மெயில் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, புக் ஸ்லாட் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன டேட் வேணும் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நானே உங்களை ரீச் பண்ணிவிட்டு ஸோ வீட்டில் வந்து உங்களை மீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு விளாக் மாதிரி கூட ரெடி பண்ணி நம்ம யூடியூப்பில் கூட போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி இதை நான் பண்ணியிருக்கேன். அந்த பழைய வீடியோஸ் இப்போதைக்கு நான் ஆஃப்லைனில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.